காலேஜியை நான் பாஸ் பண்ணிட்டேன். எஸ்பா எனக்கு உதவி செஞ்சா. அப்போ அல்லேலூயா. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரி, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடன் செல்லலாம். இன்னைக்கு உங்களோடு ஒரு தலைப்பின் கீழாக பேசுவதற்கு நான் விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை, உங்கள் துக்கம் மாறும். அல்லேலூயா. நான் அந்த ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், நம்முடைய சபையின் குரூப்பில் அந்த நேற்று போஸ்டர் நான் போடும்போது, ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார் தலைப்பை போடு என்று சொல்லி. அப்படியாக தெய்வம் நமக்கு என்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை, உங்கள் துக்கம் மாறும். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் துக்கம் எல்லாம் கொஞ்சம் என்ன பாருங்க, கவனிங்க. உங்கள் துக்கம் மாறும். அல்லேலூயா. யோவான் 16:20 தலைப்பு வசனமாக நாம் எடுத்துக்கொண்டு நாம் வாசிக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தமானது அது உண்மையும் ஜீவனுள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தையை நாம் விசுவாசித்து அந்த வார்த்தையை நாம் கனம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு முறையும் வசனம் வரும் பொழுது ஆமேன் என்று சொல்லி, அல்லேலூயா என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை வாக்குத்தத்தமாய் மாறும். ஆண்டவர் நமக்கு கிரியை செய்வார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதத்திலே தேவன் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற செய்வார். உங்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா துக்கத்துக்கும் ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. என்ன காரியத்தில் நீங்க துக்கப்பட்டாலும் அந்த துக்கம் உங்களுக்கு சந்தோஷமாக மாறும். ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு நிச்சயம் நமக்கு உண்டு. நம்மோடு கூட இயேசு கிறிஸ்து நம்மோடு அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் நம்ம கூட துணையா இருக்கிறார். அவர் நமக்கு சரியான குட் பார்ட்னர். அவர் நம்ம கூட இருப்பதனால நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாவற்றிலும் அவரை நாம் நடுவே, அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்தால் நம்முடைய துக்கத்தை மாற்றுவார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எங்கே போனாலும் நம்ம துக்கம் மாறாது. எங்கே போனாலும் துக்கம் மாறாது. அம்மா வீட்டுக்கு போனாலும் துக்கம் மாறாது. புருஷன் வீட்டுக்கு போனாலும் மாறாது. எந்த ஊருக்கு போனாலும் நம்ம துக்கம் மாறாது. ஆனால் ஆண்டவருடைய வீட்டுக்கு வந்தால் நம்முடைய துக்கம் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ, டயர்ட் வருதோ, உபத்திரம் வருதோ, கண்ணீர் பாதை உங்களுக்கு வரும்போதெல்லாம் சொன்ன, என் துக்கம் சந்தோஷமாய் என் இயேசு கிறிஸ்து எனக்கு சந்தோஷத்தை தருவார். இந்த பிரச்சனைகளை குறித்து எனக்கு பயமில்லை. இந்த பிரச்சனையில கர்த்தர் எனக்கு ஜெயம் தருவார். எனக்கு உண்மையாகவே இந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்யும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க நிச்சயமாய் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? உலகம் என்ன செய்யுமா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க என்ன ஆவீங்க? அழுது புலம்புவீங்க. வேதத்தில் ஒரு புஸ்தகம் இருக்கு, எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம். அது என்ன புஸ்தகம்னா புலம்பலின் புஸ்தகம். The book of lamentation என்று சொல்வார்கள். புலம்பல். அந்த தீர்க்கதரிசி புலம்பிக்கிட்டே இருந்தார். புலம்பல் என்ற புத்தகம் அந்த புத்தகம் உண்டு. ஆனால் அந்த புலம்பலையும் ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றினார். அல்லேலூயா. ஒரு பட்டணமே முழுவதும் அழிக்கப்பட்டது. அவர்கள் கூட இருந்தவர்கள், அவருக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாலும், ஆனால் எரேமியா தீர்க்கதரிசி புலம்பினது நிமித்தம் ஆண்டவர் சொன்னார், எரேமியாவை தீர்க்கதரிசியை கர்த்தர் பாதுகாத்து அவனுக்கு மட்டும் ஆண்டவர் இரக்கம் செய்தார். உலகம் அழுதது. முதல் உலகம் முழுவதும் சந்தோஷப்பட்டது. அவன் அழுது புலம்பினான். ஆனால் அவன் வாழ்க்கை முடிவில் பார்த்தீங்கன்னா அவனை மகிழ பண்ணினார், ஜீவனை தந்தார், உலகத்துக்கு அழுகை தந்தார். இன்னைக்கு சொல்லுகிறேன், நீங்கள் பார்க்கிறவங்க உங்களை அழுது புலம்ப செய்திருந்தா, ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ற வசனம், அவர் வார்த்தை என்னென்றால், இன்னைக்கு அவங்க சிரிக்கிறாங்க, நீங்க அழுவுறீங்க, வருகிற நாட்களிலே நீங்கள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க துக்கம் சந்தோஷமா மாறுது. அல்லேலூயா. எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு யார் உதவி செய்வார், எனக்கு யார் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார் என்ற பயம் உங்களை சூழ்ந்து கொள்ளலாம். எனக்கு பண தேவை இருக்கிறது. ஒருவேளை நம்ம ஏதோ ஒரு நம்பிக்கையில் கடன் வாங்குகிறோம். சில சூழ்நிலை சரியில்லாதப்போ கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும்போது அவமானப்படுகிறோம். அநேக நேரத்தில் நம்பினவர்கள் கைவிடுவார்கள். அநேக நேரத்தில் வாழ்க்கை சரியில்லாமல் போகிறது. அந்த நேரத்துல எல்லாம் நாம் அழுது புலம்புறோம். ஆண்டவரே, இவர்களை நம்பினேனே, கணவனை நம்பினேனே, என் துணையை நம்பினேனே, இவங்க வந்தா எனக்கு நல்லா இருக்கும் நினைத்தேனே. ஆனால் காலம் மாற மாற நாம் நம்பினவர்கள் எல்லாரும் நம்மை அழ வைத்து விட்டு போவார்கள். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், ஆண்டவரை நம்பினால் உன் அழுகை சந்தோஷமாய் மாறு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். என்னைக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை, இந்த தலைப்பின் கீழாக உங்க வாழ்க்கை மாற போகிறது, உங்க அழுகை மாற போகிறது, உங்கள் துக்கம் மாற போகிறது. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். சிலருடைய துக்கத்தை குறித்து வேதத்திலிருந்து வேகமாய் நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். விசேஷமாய் ஆதியாகம புஸ்தகம் 24 அதிகாரம் 67 வசனத்தை பார்க்கின்ற போது, ஆதியாகமம் 24:67. அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய், ஆமென், அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி, ஆமென், ஆறுதல் அடைந்தான். 67 வசனம். இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது ஈசாக்குடைய வாழ்க்கையில பல பிளெஸிங் இருந்தாலும் கூட, அவன் தகப்பனார் ஒரு செல்வ சீமான், பணக்காரர், பணத்திற்கு குறைவில்லாத ஒரு ஆஸ்தியை உடையவர். எலியேசர் சொல்லுகிறார், என் எஜமானன் செல்வ சீமானாய் இருக்கிறார், கர்த்தர் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் சில வேளையில பார்த்துக்கோங்க, பணம் இருந்தா கூட நமக்கு நிம்மதி இருக்காது. எவ்வளவு பெரிய வீடு இருந்தாலும் உனக்கு நிம்மதி இருக்காது. எத்தனை வேலையாட்கள் உனக்கு கூட வேலை செய்தாலும் உனக்கு நிம்மதி இருக்காது. என்ன நல்ல வாழ்க்கையில பெரிய கோபுரத்தில் நீ வாழ்ந்தாலும் உனக்கு நிம்மதி இருக்காது. சிலர் பாருங்க, நல்ல வீடை கட்டுறாங்க, கடனை வாங்கி வீடை கட்டிட்டு கடனை கட்ட முடியாம வாடகைக்கு விட்டுட்டு கூட சில நேரத்தில் வாடகை கூட ஆட்கள் சரியா அமையாமல் போகிறது. வெளிநாட்டில் ஒருவர் எனக்கு ஃபோனில் ஜெபித்து கொண்டிருந்த போது அவர் சொன்னார், எங்களுடைய 3 பில்டிங்லேயும் நிறைய ரூம்ஸ் சும்மா இருக்கு, நோபடி கம்மிங் அப்படின்றார். சிலர் வரவே இல்லை, ஆட்கள் வரல, வாடகைக்கு ஆட்கள் வரல. பெரிய பில்டிங், பணக்காரர், எல்லாரும் பார்க்குற போது சொல்றாங்க அவர் பெரிய கோடீஸ்வரர். ஆனால் அவர் வாழ்க்கையில் என்ன இல்லை? நிம்மதி இல்லை. ஒரு டாக்டர் பேசுறாங்க, எல்லாருக்கும் வைத்தியம் பார்க்குறாங்க, ஆனால் அந்த அம்மாவுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அந்த அம்மா எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த அம்மா பார்த்த ட்ரீட்மெண்ட் எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆகிருக்கு, ஆனால் அந்த அம்மாவுக்கு சக்ஸஸ் ஆகலை. பாக்கியம் இல்லை, துக்கம் நிறைந்த வாழ்க்கை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. சொல்லுகிறேன், இந்த உலகம் பார்க்கிற விதத்தில் நீங்கள் பார்க்கிற சமாதானம் வராது. இந்த உலகத்தில் இருக்கிற ஆஸ்தினாலும் பணத்தினாலும் வீட்டுகளினாலும் கோபுரங்களினாலோ ஒருவேளை பெரிய காராலோ இதனால் உனக்கு சமாதானம் இருப்பதில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கூட இருப்பேன், ஆனால் உனக்கு சமாதானம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவராலும் நமக்கு சமாதானம் இல்லை. இங்கே ஈசாக்குடைய வாழ்க்கையில் ஆபிரகாம் பெரிய செல்வ சீமான், அப்பா பெரிய பணக்காரர், அப்பா கிட்ட இல்லாத ஆஸ்தி இல்லை, சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, தண்ணி பிரச்சனை இல்லை, வேலையாட்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் அவனுக்கு இல்லாத ஒரே வேதனை என்ன என்றால், அவன் தாய் அவனு இறந்து போயிட்டான். அவன் தாய் சாரால் இறந்த உடனே அவனுக்கு ஒரே துக்கம், இவனுக்கு மனவேதனை. ஆனால் முன்னாடியே ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு, வேலைக்காரனை அனுப்பி என் பையனுக்காக ஒரு பொண்ணை பார்த்துட்டு வான்னு சொல்லிட்டார். அவரும் வேலையால் போயிட்டார், போயிட்டு பொண்ணை பார்த்து கூப்பிட்டு வர்றாரு. இப்போ தூரத்துலேருந்து வரும்போது ரெபெக்காள் பார்க்குறாங்க. ரெபெக்காள் யாருன்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே இவர் தான் என் எஜமானுடைய மகன் சொன்ன உடனே அந்த ஒட்டகத்தை விட்டு இறங்கி உடனே மரியாதை. இன்னைக்கெல்லாம் ஃபோட்டோ பார்க்குறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, நேரடியாக பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் அன்னைக்கு அவங்க ஃபோட்டோவையும் பார்க்கல, எந்த குரூப்பையும் சேட்டும் பண்ணல, எந்த மேட்ரிமோனியலும் கிடையாது. ஒரே ஒருத்தர் போனார், ஜெபம் பண்ணார், அந்த அம்மா தண்ணி எடுத்து கொடுத்துனாங்க. இவர் மறுபடியும் போய் டைரெக்டாக கேட்டார், எங்கள் வீட்டில் எல்லாமே இருக்குது, எங்கள் எஜமானனை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கா சொன்னார். உடனே அந்த அம்மா கிளம்பி வந்துட்டாங்க. அல்லேலூயா.
சிலர் பாருங்க, எவ்வளவு தேடினாலும் நல்ல வாழ்க்கை அமையாது. சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க லைஃப்பை. இவர் நல்லா இருப்பாரா, இவரை கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்குமா, இவர் நல்லா படிச்சிருக்கிறாரா, இவருக்கு அழகு இருக்குதா, இவருக்கு அறிவு இருக்குதா, இவ்வளோ லட்சங்களை சம்பாதிக்கிறாரா, எல்லாம் சர்ச் பண்ணுறது. வீடு இருக்குதா, மாடி இருக்குதா, கட்டிடம் இருக்குதா, அப்படின்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருந்தால் பொண்ணை கொடுக்கலாம், இவங்களுக்கு எல்லாம் இருந்தால் நம்ம கொடுக்கலாம் பொண்ணு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. கடைசி பண்ணி முகூர்த்த நாளெல்லாம் குறித்து போய் ஜோசியம் பார்த்து எல்லா கட்டமும் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்குறாங்க. ஒவ்வொன்றா பர்ஃபெக்டாக இருக்கா பார்த்துட்டு கடைசியில் பார்த்தா வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு வாரத்திலே சண்டை, ஒரு மாதத்தில் சண்டை, அடித்து விரட்டிடுறது வெளியில். கடைசியில் வேணாம், கல்யாணம் வேணாம், முறிச்சிடலான்னு சொல்கிறது. பாருங்கள், கல்யாணம் பண்ணும்போது அவ்வளவு சந்தோஷமாக பேசுகிறது. தங்க பொண்ணு, தங்க மருமகன் சொல்லுவாங்க. கடைசியில் தங்கத்தெல்லாம் பித்தளையாக்கி விட்டுருவாங்க. வைரத்தை அப்புறம் என்ன சொல்லிடுறது, துரும்பாக்கிடுறது. மருமகனையும் கேலி பண்ணுறது, மருமகளையும் கேலி பண்ணுறது. ஆனால் ஈசாக்கு வாழ்க்கையில் அப்படி கிடையாது. கர்த்தரே முன்குறித்தார், கர்த்தரே கொண்டு வந்தார். அவள் வந்தபோது எங்கே திருமணம் நடந்து தெரியுங்களா? கர்த்தருடைய வீட்டிலே சரியான நேரத்தில் நீங்கள் திருமணம் செய்தால், கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்து திருமணம் செய்தால் உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த காதல் பண்ணுறவங்க எதை பண்ணுறோமோ இல்லையோ அதை ஒன்று பண்ணுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எதை பண்ணுறாங்களோ இல்லையோ உலகத்தில் பெருசாக சாதிக்கிறாங்க வாலிப பிள்ளைங்க. என்ன சாதனை? இஸ்ரோக்கு போகிறதில்ல, சயின்டிஸ்ட் ஆகிறதில்ல, டாக்டர் ஆகிறதில்ல, படிக்கிறதில்ல. ஆனால் எது சாதிக்கிறாங்க? 5ஆம் கிளாஸ்லேயே சாதிக்கிறாங்க. 5ஆம் கிளாஸ்லேயே சாதனை. என்ன சாதனை? யார் கூடயாவது கமிட்மெண்ட். அன்னைக்கே அவனுக்கு துக்கம் பிடிக்குது, அன்னைக்கே சாபம் பிடிக்குது. குறித்த காலத்துக்கு கர்த்தர் தரிசனம் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதின் காலத்தில் நேர்த்தியாய் தேவன் செய்கிற வல்லவராய் இருக்கிறார். அவர் பாதத்தில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்களே ஒன்றை வடிகட்டினீங்கன்னா அது கடைசியில் வடிகட்டினது ஓட்டையாக தான் இருக்கும். தோத்திரம். அல்லேலூயா. ஒரு அம்மா சொன்னாங்க, அவர் இப்படிப்பட்டவருமா என்னம்மான்னு கேட்டேன். அப்போது அவருக்கு சொன்னாங்க, நான் சரி பண்ணிடுவேன். பல பேர் அதை மாதிரி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஒருத்தரையும் யாரும் சரி பண்ணலை. அன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருக்காக நின்றால் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். உங்கள் லைஃப் ஆண்டவர் கையில் அர்ப்பணிங்க. ஈசாக்குடைய துக்கம் மாறினது போல உங்கள் வாழ்க்கையில் உங்கள் துக்கம் மாறும். உங்களுக்கு நீங்கி ஆறுதல் அடைவீர்கள். எல்லாம் சொல்லுங்கள், ஆறுதல் அடைவீர்கள். எல்லாம் வாய்த்தன்னு சொல்லுங்கள், ஆறுதல். ஆமாம், ஆறுதல் அடைவோம். உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணாதீங்க, ஒரு கற்பனையை வளர்த்துக்காதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் என் தம்பி பையனை கொடுக்குறேன், அக்கா பையனை சூஸ் பண்ணலாம், இவங்களை தம்பியை கொடுக்கலாம், அவங்கள கொடுக்கலாம், அத்தை பையனை கொடுக்கலாம். நீங்கள் முடிவு எடுக்காதீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வளர்ந்து வரட்டும், அவன் ₹1,00,000 கூட சம்பாதிக்கட்டும், எவ்வளோ வேணால் சம்பாதிக்கிட்டோம். உடனே பணம் சம்பாதிக்கிறான், வீடு இருக்குது, கார் இருக்குது, நான் கொடுத்தா என் பொண்ணு நல்லா இருக்கும்னு நினைக்காத. ஆண்டவர்கிட்ட அர்ப்பணி லைஃப்பை. ஆமென் சொல்லுங்க பாலாம். அப்போ தான் ஒட்டகத்தை விட்டு இறங்கி தலையில் துணியை போட்டு வீட்டுக்கு வந்து ஒழுக்கமாக இருக்கிற பொண்ணு வரும். நல்லா புரிஞ்சா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இல்லையானா எப்பவுமே சஞ்சலம் தான், எப்பவுமே துக்கம் தான், எப்பவுமே வேதனை தான். நம்மளே சூஸ் பண்ணுற பல வாழ்க்கை பாருங்க, துக்கம் வேதனை தான். ஆனால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அவர் பேசுகிறார். உங்களை ஒப்பு கொடுங்கள், உங்கள் துக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். யோபு வாழ்க்கையில் சில துக்கம். 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாமா? யோபு 2:13. வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஆமென் ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். எங்க உட்கார்ந்திருந்தாங்க? இன்னைக்கு சொந்தக்காரங்க வர்றதில்ல. ஒரு துக்கம்னா நம்ம வீட்டுக்கு யார் வர்றதில்ல? சொந்தக்காரன் வர்றதில்ல. நம்ம வீட்டில் வந்து விசாரிக்கிறது இல்லை. ஆனால் யோபுடைய வாழ்க்கையில் பாருங்க, அவனுடைய நண்பர்கள் வந்து அவனுடைய துக்கம் மகா கொடிய துக்கம். எல்லாம் சொல்லுங்க, மகா கொடிய. ஆமாம், என்ன துக்கம்? யோபு துக்கம் மகா கொடிய துக்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதெல்லாம் இழந்தார் அவரு? தன்னுடைய பெண் பிள்ளை,
தன்னுடைய மகன்களை இழந்தார். இப்படி தன் பிள்ளைகளை எல்லாம் இழந்த உடனே, அது இல்லாமல் மிருகங்களை எல்லாம் இழந்ததுனால அவன் துக்கப்பட்டவனாய் மாறினான். செல்வ சீமான். ஒரே நாளிலே எல்லாம் போச்சு. சுனாமி வந்தோடனே நிறைய பேருடைய படகு எல்லாம் போச்சு, கப்பல் சேதாரம். வேளாங்கண்ணி இடத்துல நிறைய உயிர் சேதாரம், பல இடங்களில் நிலநடுக்கங்கள் வந்த உடனே சேதாரம். ஒரே நிமிஷத்தில் இந்த ட்வின் டவர் என்று சொல்லக்கூடிய இடத்துல அந்த ஜெட் கிராஷ் பண்ணும்போது பணக்காரர்கள்லாம் மேலே இருந்து கடல் தெரியுதுன்னு குதித்தாங்களாம், கீழே வந்து தரையில் விழுந்து செத்தாங்க. ஒரே நிமிஷத்தில் மரணம். துக்கம் துக்கம் துக்கம். நான் சொல்லுகிற தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட துக்கம் இருக்கும். எதையோ இழந்த ஒரு துக்கம் இருக்கும். இந்த வாழ்க்கையில் நாம் இழக்காதது யாருமே இருக்க முடியாது. எதையோ ஒன்றை நாம் இழந்திருப்போம், ஆனால் அந்த இழப்பு நம்மை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறது. துக்கம் நிறைந்தவர்களாகவே இருப்போம். அல்லேலூயா. வாழ்க்கையில் நம்ம தோத்து போயிருப்போம், ஏதாவது படிப்பில் தோத்து போயிருப்போம், வேலையை தோத்து போயிருப்போம், இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகி இருப்போம், திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நின்று போயிருக்கோம், ஒருவேளை முதல் திருமணம் நமக்கு வாழ்க்கை சரியில்லாமல் போயிருக்கும், இல்லை பிள்ளைகள் பிறந்து மரித்து போயிருப்பார்கள், இல்லை பிள்ளைகளை இழந்து போயிருப்போம், இல்லை பெற்ற பிள்ளைகள் நம்மை விட்டு விலகி போயிருப்பார்கள். அவன் சொல்லுகிறான், இப்படிப்பட்ட துக்கம், மகா கொடிய துக்கம், இப்படிப்பட்ட மகா கொடியான துக்கத்தில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு. அவனுடைய சகோதரர்கள் நண்பர்கள் வந்து சொன்னாங்க, யோபு 2:13 அவன் வந்து பாருங்க, 7 நாளும் சேர்ல உட்கார்ல, வேற எங்கேயும் போல. ஒரு துக்க வீட்டுக்கு வந்தா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? டீ போட்டு வா, காஃபி போட்டு வா, இட்லி வாங்கிட்டு வா, சாம்பார் அந்த கடையில் வாங்கிட்டு வா. ஒரு துக்க வீட்டில் நம்ம விசாரிக்கிறோமா? நம்மளால இறங்கி போய் வேலை செய்கிறோமா? இல்லை, வேலை வாங்குறோம். ஆனால் அவன் நண்பர்கள் அவனுடைய துக்கத்தை அறிந்து வாய் திறக்காமல், அல்லேலூயா, வாய் திறக்காம 7 நாள் அமைதியாக உட்கார்ந்துருந்தான். 7 நாள் அமைதியாக உட்கார்ந்தாங்க. 1 நாள் 2 நாள், எத்தனை நாள்? 7 நாள். யோபுடைய நண்பர்கள் 7 நாட்கள் அமைதியாக இருந்தாங்க. அதுக்கு தான் 7 நாள் கழிச்சு ஸ்தோத்திர கூட்டம் வைப்பாங்க. நம்ம ஆட்கள் 16வது நாள் வைக்கிறாங்க, சில ஆள் 30 நாள் கழிச்சு, சில ஆட்கள் 3 நாள். இப்போ வர பாஸ்டர்லாம் அன்னைக்கு இறந்து போன பிறகு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்தால் சாயங்காலம் 6:30 மணிக்கே ஸ்தோத்திர கூட்டம். சில பெரிய பாஸ்டருங்க பண்ணுற காரியம். அந்த வீட்டில் ஒரு சமாதானம் வரல, ஒரு அரவணைப்பு வரல, ஆறுதல் வரல, உடனே ஆறுதல் கூட்டம். கேட்டால் தூரத்துலேருந்து எல்லாரும் வந்திருக்காங்க, எல்லாரும் தூரத்துலேருந்து வந்திருக்காங்க, ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க, டிக்கெட் கிடைக்காம வந்திருக்காங்க, உடனே போகணும். வச்சிடலாம் ஸ்தோத்திர கூட்டம், துக்க நாளுக்கு ஸ்தோத்திர கூட்டம் வச்சிடலாம். ஆனால் அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு ஒரு அந்த ஆறுதல் யார் சொல்வது? அல்லேலூயா. ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த மனிதர்கள் சொல்ல மாட்டாங்க. ஆண்டவர் உனக்கு ஆறுதல் படுவார், ஆறுதல் ஆண்டவர் சொல்லுவார். உங்களுக்கு ஆண்டவர் ஆறுதல் சொல்வார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 12ஆம் வசனம் அருமையாக சொல்லுகிறது, அவர்கள் தூரத்திலே வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உரு தெரியாமல், பாருங்க, இவன் தான் யோபு என்று தெரியாதபடிக்கு சத்தமிட்டு அழுது அவர்கள் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றி கொண்டு அழுதாங்க. ஏன் மண்ணை போட்டு அள்ளி அழுகுறாங்க? இப்பெல்லாம் நாசமா போன்னு தான் போடுறான் மண்ணள்ளி. ஆனா அன்னைக்கு அப்படி போடல, மண்ணை தனக்கு மேல போட்டுட்டு, சகோதரனே நீ பட்ட துக்கம் மோசமான துக்கமாச்சே, உரு தெரியாம இருக்கிறியே, உனக்காக நானும் துக்கப்படுகிறேன் என்று தன் அலங்காரத்தை கெடுத்து கொண்டு தன் வஸ்திரங்களை கிழித்து அழுது உட்கார்ந்தாங்க துக்கப்பட்டவங்க. ஆமென் சொல்லுங்க பாலா. அல்லேலூயா. ஆனா வர வர நம்ம நாட்கள்ல நம்ம துக்கப்படுற அன்னைக்கு, ஸ்தோத்திர கூட்டம் அன்னைக்கு என்ன பண்றோம்னா, நல்லா குளிச்சு நல்லா ட்ரெஸ்ஸை போட்டு சிக்கனை வாங்கிட்டு வர வச்சு சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்றோம். இது துக்க நாளா? இல்லை. கேட்டால் 10வது நாள் 16வது நாள் கறி எடுத்துக்கோ, அப்போ தான் துக்கம்லாம் மாறும். உப்பும் காரம் படப்பட எடுக்க எடுக்க துக்கமெல்லாம் போகும்னு சொல்கிறாங்க. ஆனால் பாருங்க, இந்த யோபுடைய வாழ்க்கையில் அவன் சகோதரர்கள் உண்மையாய் வந்து அந்த துக்க வீட்டிலே அவனோடு கூட இருந்து அவனுக்கு உதவியாய் நின்றார்கள். அடுத்த வசனம் 14ஆம் வசனம் 13 முடித்த பிறகு ஸ்தோத்திர
யோபு சொல்றாரு 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் அவன் சபிக்கிறான், பிறந்த நாளையே சபிக்கிறான். ஏன்னா அவ்வளோ கஷ்டம். யாராவது பிறந்த நாளை சபிப்பீங்களா? நம்ம பிறந்த நாளை சபிச்சிருக்கோமா? ஆனால் இந்த ஒரு சில வரலாறு சொல்லுகிறது, இந்த பிப்ரவரி மாதத்தில் 28 நாள் தானே இருக்கு. அந்த ஒரு நாள் 29வது நாள் இல்லை 30வது நாள், 30 நாளே கிடையாது, 29 28 தான். ஆனால் 4 வருஷத்துக்கு ஒரு நாள் 29 வரும். அந்த 29 என்கிற அந்த டேவை ஏன் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், யோபு சபித்த அந்த நாளை குறித்து அதை இல்லாதபடிக்கு பிளாக் டேவாக மாற்றினார்களாம். அல்லேலூயா. பாருங்க, இவன் சொல்லுகிறான் இந்த 3ஆவது அதிகாரம் 1ஆம் வசனத்தில், அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தான் பிறந்த நாளை என்ன பண்ணான், எப்படி சபிக்கிறான்? வசனித்து சொன்னது என்னவென்றால், நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிற்று என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக சபிக்கிறான். ஸோ அந்த டேவை என்ன ஆக்கிட்டார் ஆண்டவர்? அதுதான் சொல்றாங்க பிப்ரவரி 29th. ஸோ அந்த 29வது நாள் 4 வருஷத்துக்கு ஒரு நாள் கணக்கிடப்படுகிறது. காரணம் என்னென்றால், அந்த நாளை ஒரு நாள் இருக்கிறது, ஆனால் 3 வருஷம் அது இல்லை, அது சபிக்கப்பட்ட நாள் அப்படி என்று யூத முறைப்படி அந்த புத்தகத்திலே அந்த கேலண்டரில் எழுதப்பட்டதாம். அல்லேலூயா. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஏதோ ஒன்று நடக்குது, எதுக்கு அந்த 28 days வச்சாங்க? அவன் திட்டுறான், சபிக்கிறான். நான் உற்பத்தி ஆனேன்னு சொன்ன இரவு அழிவதாக, பகல் அழிவதாக, என் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக, இல்லாமல் போவதாக என்று சொல்லுகிறான். அதனால் அந்தகாரப்படுவதாக, தேவன் உயரத்திலிருந்து அதை விசாரியாமலும் ஒளி அதன் மேல் பிரகாசியாமலும் அந்தகாரமும் மரண இருளும் அதை கரைப்படுத்தி மப்பு அதை மூடி மந்தார நாளில் பயங்கரங்கள் அதை அருக்களிப்ப ஆக்குவதாக என்று சொல்லுகிறான். அவ்வளவு வேதனை, அவ்வளவு வேதனை. சில பாருங்க, துக்கப்படுறவங்க ரொம்ப பேசுவாங்க, துக்கப்படுறவங்க உண்மையாகவே ரொம்ப பேசிடுவாங்க. கோவம் வந்துருச்சுன்னா அவங்கள போய் வாய் அடக்குன்னு நம்ம சொன்னோம்னா அவங்க இன்னும் பேசுவாங்க. அல்லேலூயா. ஏன்னா உண்மையாக இழந்தவங்களுக்கு தான் துக்கம் நிறையா இருக்கும். உண்மை தானே? அல்லேலூயா. என்னதான் ஒரு ஃபோன் வச்சுருக்குறோம், உடஞ்சிருச்சுன்னா வாங்கி கொடுத்தவங்களுக்கு ரொம்ப துக்கம் இருக்குமா, சும்மா உடைச்சவங்களுக்கு துக்கம் அதிகமாக இருக்குமா? ஆமாம், வாங்கி கொடுத்தவங்களுக்கு தான் ரொம்ப துக்கம் இருக்கும். சும்மா வச்சுருக்கவங்களுக்கு அதோடைய அருமை தெரியாது. ரெஸ்கியூ அவங்க சொல்லுவாங்க, இதை வந்து எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நான் பத்திரமா தான் வச்சுருந்தேன், எப்படி விழுந்துருச்சு. ஆனால் வாங்கி கொடுத்தவர்களுக்கு தான் அதோடைய வேதனை தெரியும். ஒரு குழந்தை நம்ம பெற்றெடுக்கிறோம், அந்த பிள்ளைக்கு வேதனையோ உபத்திரமோ பிரச்சனையோ போராட்டம் வரும்போது அந்த குழந்தையை பெற்றவர்களுக்கு தான் அந்த குழந்தையுடைய வேதனை தெரியும். மற்றவங்களுக்கு என்ன தெரியாது, வேதனை தெரியாது. சரியாயிடும் சரியாயிடும், போ 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 10 பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் இரவும் பகலும் அந்த தாயும் தகப்பனும் கூட இருக்கும்போது அவர்களுக்கு தான் அந்த துக்கம் தெரியும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தான் நம்மை குறித்த துக்கம் உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை குறித்து இந்த உலகத்தில் யாருக்கும் துக்கம் கிடையாது. நீ உயிரோடு இருந்தாலும் கவலை இல்லை, நீ செத்தாலும் கவலை இல்லை. இன்னைக்கு காலத்தின் கொடுமை என்ன தெரியுங்களா? நம்ம செத்துட்டோம்னா 5 பேர் சேர்ந்து ஒரு மாலை வாங்கிட்டு வந்து போட்டு போவான், அதுலேயும் ஷேரு. புரியுதுங்களா? நம்ம செத்துட்டா ஒரு மாலையை வாங்குறதுக்கு கூட ஒருத்தனுக்கு முழுசாக வாங்கி போடுறதுக்கு இன்னைக்கு தகுதி இல்லை, பலன் இல்லை. இதே நீ பெரிய தலைவராக இருந்தால் பேருக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, தன் தலையை அடமானம் வைத்து பெரிய மாலையை கொண்டு வந்து போடுவார்கள். ஆனால் நீ உதவாதவனாய் அவனுக்கு பிரயோஜனம் இல்லாதவனாய் இருந்தால் உன் சாவை கூட எடுக்க மாட்டான். ஆமென் சொல்லுங்க பாலா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜாக்கிரதையாரு, யாரையும் நம்பாத, கர்த்தர் ஒருவரை நம்பு. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். யோபு 16:6 சொல்லுகிறார், நான் பேசினாலும் என் துக்கம் மாறாது. 3ஆம் அதிகாரத்திலிருந்து பேசிக்கிட்டே இருக்கிறார் யோபு. கஷ்டத்தை, கவலையை, போராட்டத்தை, தன் வாழ்க்கையில் இழந்ததை, நான் நீதிமான் தான் ஆண்டவருக்கு, நான் துரோகி கிடையாது. ஆனால் சகோதரர்கள்லாம் சொல்கிறாங்க, நீ ரொம்ப பேசுகிறப்பா, நீ உத்தமம் கிடையாது, அதனால தான் ஆண்டவர் அடிச்சிட்டாரு. சில பிரச்சனைகள் வந்து நமக்கு நஷ்டம் வந்தால் கூட அதில் தேவனை தான் மகிமைப்படுத்தணும். கை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். அவன் சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அல்லேலூயா.
எல்லாவற்றையும் கர்த்தர் மேல பாரத்தை வைத்து விட்டு அவரை மகிமைப்படுத்தினால் உனக்கு இழந்ததை யோபு வாழ்க்கையில 42ஆம் அதிகாரத்துல ரெட்டிப்பாய் கொடுத்தது போல உனக்கு திருப்பி கொடுக்க வல்லவர். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்ல, நான் பேசினாலும் என்னுடைய துக்கம் ஆறாது, நான் பேசாமல் இருந்தாலும் எனக்கு என்ன ஆறுதல், என்ன ஆறுதல். சில வயசானவங்க பெரியவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? மன துக்கத்தை பேசுறாங்க. சில பேச மாட்டாங்க. இருதயம் கல்லாயிடுச்சுன்னா பேச மாட்டாங்க. சிலர் பேசிடுவாங்க. ஆனா அந்த துக்கம் ஆறாது அவங்களுக்கு. பேசுறதுனால துக்கம் ஆறாது, பேசிட்டாலும் துக்கம் மாறவில்லை. இன்னைக்கு உன் துக்கம் அப்படி பேசியும் மாறல இருக்குமானால் கவலைப்படாதே. ஆண்டவர் யோபு வாழ்க்கையை மாற்றியது போல ஒரு நிலைமையை மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சங்கீதம் 38:17 வாசிக்கலாம். நான் தடுமாறி விழ ஏதுவாய் இருக்கிறேன். சங்கீதக்காரர் சொல்றார் 38:17 வேகமா வாசிங்க. நான் தடுமாறி விழ ஏதுவாய் இருக்கிறேன். என் துக்கம் எனக்கு முன்னாடி எப்பவுமே இருக்குங்க. எல்லாரும் சொல்றாங்க, உதவாதவன், உருப்படாதவன், பிரயோஜனமற்றவன், சொல்லி சொல்லி என்னை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. என் துக்கம் என் முன்னாடியே இருக்கு. அல்லேலூயா. சில பாருங்க சொல்லுவாங்க, எவ்வளவுதான் ஆசீர்வாதமா வளர்ந்துட்டா கூட அடிப்பட்டதை அவங்களால மறக்கவே முடியாது, இழந்ததை மறக்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நம்மளை யாராவது ஒரு வார்த்தை தூஷணமா சொன்னா அது நம்முடைய இருதயத்தில் என்னவாயிடுது? ரணமாய் மாறி விடுகிறது. நம்முடைய துக்கம் மாறுவதே இல்லை. அந்த சூழ்நிலை மாறி அவர்களே நம்ம இடத்துல சரியாய் பேசிவிட்டாலும், அன்பு காட்டினாலும் கூட நம்முடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு பக்கத்தில் அவங்க பேசின வார்த்தை, காயப்படுத்தின வார்த்தை அது இருதயத்திலே ஒட்டி கொண்டு இருக்கிறது. அந்த சொல் அப்படியே ஒட்டி கொண்டு இருக்கிறது. அது பிறகு நமக்கு எவ்வளவு வாங்கி கொடுத்தாலும் அந்த வார்த்தை நின்று கொண்டே தான் இருக்கும். அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், தீயினால் சுட்ட புண் உள்ளாறு ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. அந்த வார்த்தை உள்ள வடுவாக்கி விடுகிறது. அல்லேலூயா. சில பேசிடுறாங்க, ஓவரா பேசிடுறாங்க, எல்லாம் தெரியும் என்று பேசி விடுகிறார்கள். எல்லாவற்றையும் பேசி தன்னை பெரிய உத்தமியாகவும் உத்தமனாகவும் காட்டிக்கொள்ள பேசுகிறார்கள். ஆனால் கர்த்தரே நியாயாதிபதி. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பாலா. அவங்கவுங்க விதைக்கிறதுக்கு அவங்கவுங்களுக்கு ஆண்டவர் அறுவடை தருவார். உன்னை யார் துக்கப்படுத்தினாலும் கலங்காதே, கர்த்தர் உன் துக்கத்தை மாற்றுவா. ஆமென் சொல்லுவோமா? நான் தடுமாறி விழ ஏதுவாய் இருக்கிறேன், தடுமாறி விழ ஏதுவாய் இருக்கிறேன். என் துக்கம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. சேக்கருடைய துக்கம் சேக்கருக்கு தான் தெரியும். ஆமென் சொல்லுங்க பாலா. மற்றவங்களுடைய துக்கம் அவங்கவுங்க துக்கம் அவங்களுக்கு தான் தெரியும். ஒரே வீட்டில் அக்கா தங்கச்சி இருக்கலாம், அண்ணன் தம்பி இருக்கலாம். அண்ணனுடைய துக்கம் என்ன என்றது தங்கச்சிக்கு தெரியாது, தம்பிக்கு தெரியாது. தம்பியுடைய துக்கம் என்ன என்பது பெரியவங்களுக்கு தெரியாது. ஆமென் சொல்லுங்க பாலா. நம்ம பார்ப்போம், இவங்களை பார்க்கும்போது அவளுக்கு என்ன, அவனுக்கு என்ன, எல்லாம் நல்லா தானே இருக்குது, எனக்கு ஒன்றுமே இல்லையே என்கிற சொல் வருமே தவிர அவர்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையில் போகிறார்கள் என்பது அவர்களுக்கு தான் தெரியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு திருமணமான உடனே நான் ஜெபித்த ஒரு விஷயம் என் வாழ்க்கையில், ஆண்டவரே எனக்கு கல்யாணம் ஆன உடனே எது தரீங்களோ இல்லையோ பிள்ளைய கொடுத்துருங்க ஆண்டவரே. அல்லேலூயா. குழந்தை இல்லாமல் இருக்கிற வேதனை இருக்கு பாருங்க, அது சொல்ல முடியாத வேதனை. அல்லேலூயா. போன வாரத்தில் திருவள்ளூரில் ஒரு வீட்டிலே ஜெபக்கூட்டம். 20 வருஷம் ஆயிட்டு வேலூரில் வேலை செய்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, என் வீட்டுக்கார் டீச்சர், நான் வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டில் இருக்கேன் பாஸ்டர், நிற்கும் கலையும் 20 வருஷம் அழுகுறாங்க. சொத்து இருக்குது, இப்போ வீடு கட்டுறோம் பாஸ்டர், எங்களுக்குன்னு யாரும் இல்லை. அந்த கண்ணீர் இவன் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவர் எப்படியாவது உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. நீ இந்த உலகம் என்ன எப்படி பார்க்கும் என்பது எனக்கு தெரியும், நான் எப்படியா பேசும் என்று எனக்கு தெரியும். அந்த குழந்தை இல்லாதவர்கள் படுகிற பாடு, அவங்களுக்கு எத்தனை வீடு இருக்கட்டும்ங்க, எத்தனை கார் இருக்கட்டும், எத்தனை பங்களா இருக்கட்டும், ஒரு குழந்தை இல்லைன்னா அவங்களுக்கு இருக்கிற துக்கத்தை யாராலையும் சரி கட்ட முடியாது. அவங்கள தயவு செய்து சொல்கிறேன், அவங்கள அவமானப்படுத்தாதீங்க, அவங்கள தள்ளாதீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
தேவன் நமக்கு வாழ்க்கை, புருஷனே இல்லாம கூட வாழலாம், மாமியார் இல்லாம வாழலாம், அப்பா அம்மா இல்லாம வாழலாம். நமக்கென்று ஒரு ஆறுதல் நம்முடைய பிள்ளைகள். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த பிள்ளைகளை ஒரு நாள் வேதனைப்படுத்தாத. ஆண்டவர் பேசுறதை நான் சொல்றேன், யாரா இருந்தாலும் சரி, அவளோட அன்பாயிரு, அவளோட ஆறுதலாயிரு. இன்னைக்கு நகை வரும், இன்னைக்கு பணம் வரும், இன்னைக்கு பொருள் வரும், இன்னைக்கு நாளைக்கு போயிடும். ஆனால் வாழ்க்கையில் பிள்ளைகள் பெற்றெடுக்கிறதற்கு சரியான குறிப்பிட்ட நாட்கள் தான் உண்டு. அந்த காலத்திலே என்னை பார்த்து எங்கள் பெரியம்மா சொன்னாங்க, காலத்தில் பயிர் பண்ணுடானாங்க. வேதனை அந்த சொல் இன்னைக்கு கூட என்னால் மறக்க முடியாது. காலத்தில் பயிர் செய்யணும். நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன், நான் ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. நான் பாஸ்டர், என்னை பார்த்து சொன்னாங்க, ஒரு கோயிலுக்கு உன்னை கூப்பிட்டு போகிறேன். ரொம்ப அழுது அவமானப்பட்டு அந்த வீட்டில் சாப்பிட முடியாமல் ரோட்டில் ஓடி வந்தேன். கல்யாணம் ஆகலை அப்போ. ஆனால் ஆண்டவர் என் துக்கத்தை கண்டார். அல்லேலூயா. ரோட்டில் புலம்பி அழுதுகிட்டு வந்த ஆண்டவரே, எல்லாருக்கும் ஜெபிக்கிற என் வாழ்க்கை இப்படி சீரழிந்து விட்டது. இன்னைக்கு என்னை பார்த்து ஒரு ரட்சிப்பில்லாத ஒரு சகோதரி என் இனத்தால் சொல்றாங்க, நான் இப்படிப்பட்ட இடத்துக்கு கூட்டு போறேன், இப்படிப்பட்ட இடத்துக்கு கூட்டு போறேன். அல்லேலூயா. வீட்டில் காரில் இருக்கலாம், பைக் இருக்கலாம், கரிசோறு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு பிள்ளை இல்லைன்னா எவ்வளவு துக்கம். யோபு துக்கம் அதுதான். தன் பிள்ளைகளை எல்லாம் இழந்து விட்டான், தன் பிள்ளைகளை முழுவதும் இழந்தான், அழுகுறான். அவன் துக்கம் மகா கொடிய துக்கம். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களை ஒருபோதும் உடைக்காத. அப்படிப்பட்ட பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை, சகோதரர்களை ஒரு நாளும் உடைக்காத. பொறாமப்படாத. அவங்கள பார்த்து எரிச்சல் அடையாத. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. குழந்தை இல்லாத பிள்ளைகள் நன்றாக இருந்தால் சந்தோஷப்படு. ஆண்டவர் இப்படியாவது அவர்களை சந்தோஷமாக வைத்திருக்கிறார். அவர்களை பார்த்து எரிச்சல் அடையாத. உனக்கு இருக்கிற சந்தோஷம் அவளுக்கு இல்லை, உனக்கு இருக்கிற சந்தோஷம் அவனுக்கு இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு எல்லாம் வரும். பணத்தை சம்பாதிக்கலாம், வீட்டை சம்பாதிக்கலாம், எப்படியா ஒரு குழந்தைய சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். கர்த்தர் ஈவது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தால்தான் அது உண்டு. அதற்கு எல்லாம் சரியாய் அமைய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சில மனைவிமாருங்க ஆயத்தப்படுவாங்க, எப்படியாவது ஹாஸ்பிட்டல் போயிடலாம். ஆனால் புருஷன்மார் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டான், பணம் செலவு பண்ண ஒத்துழைக்க மாட்டான், நல்ல சாப்பாடை சாப்பிட மாட்டான், இல்லைன்னா பரவாயில்லன்னு சுத்துவான். அப்படிப்பட்ட துக்கத்தை பெண் அவமானத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். யோபு வாழ்க்கையில் எல்லாம் இருந்து கடைசியில் ஒன்றுமில்லாமல் போயிட்டு மகா கொடிதான துக்கம். என் துக்கம் எனக்கு முன்பாக நிற்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் துக்கத்தை மாற்றுவார். இந்த செய்தியை யார் கேட்டாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட துக்கத்தை மாற்றுவார். விசுவாசித்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கடந்த நாட்களில் சிலருக்கெல்லாம் தொடர்ந்து ஜெபித்தேன். யாருக்கெல்லாம் கர்ப்பக்கனி இல்லையோ, ஆண்டவரே என் தேவனாய் கர்த்தர் அவர்களுக்கு எப்படியாவது ஒரு குழந்தையை தாரும் ஐயா. அது அவமானத்திலிருந்து நீக்குங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். விசுவாசித்தா நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 39ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் மௌனமாகி ஊமையா இருந்தேன், அப்புறம் நலமானதையும் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம். பாருங்க 39:2 சொல்றாரு, நலமானதை கூட பேச முடியல. இந்த குழந்தை இல்லாதவங்க எந்த வீட்டுக்கும் போக முடியாது, எந்த பிறந்த நாளையும் பார்க்க முடியாது. ஒரு குழந்தைய வாங்க கூட சிலர்லாம் தரமாட்டாங்க. ஐயோ உனக்கு ஐயோ வேணா குழந்தைய தொடாத, மாசமா இருந்தால் அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, இப்படியெல்லாம் ஒதுக்கும். இன்னைக்கும் அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியத்தை பண்றது. அந்த வீட்டுக்கு போகக்கூடாது, இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, அங்கே இருக்கு, இவங்க எதிர்படக்கூடாது. இந்த கலாச்சாரத்தை எல்லாம் கர்த்தர் உடைக்கணும். ஆமென் சொல்லுங்க பால. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உன் துக்கம் மாற போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ரொம்ப வேதனையோடு ஜெபத்தோடு இருந்தபோது ஆண்டவர் கொடுத்த வசனம், இந்த வார்த்தையை சொல்கிறேன், உன் துக்கம் மாறும். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை மகிழ பண்ணுவார், களிக்கூற பண்ணுவார். எங்கள் அம்மாவுக்கு நானும் என் தங்கச்சி இருந்தால் தான் பெரிய பலன் அந்த நேரத்தில். அல்லேலூயா. எங்கள் அப்பா அப்பப்போ இழுத்துட்டு ஓடிடுவார், ஊருக்கு கூட்டு போயிடுவார். எங்கள் அம்மா ஆட்டோ பிடிச்சிட்டு அரக்கோணத்துக்கு வந்து கஷ்டப்பட்டு எங்களை தூக்கிட்டு வந்துடுவாங்க. ஒரு நாள் கூட எங்கள் அப்பா நினச்சி நான் அழுததே கிடையாது. செத்தப்போ கூட அழுவல. எவ்வளோ நல்லவர் தெரியுமா அவர்.
ஆனால் சில நாட்கள் சில வருஷம் எனக்கு தெரிஞ்சு அவர் செய்ததெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட பேக்கரி கடைக்கு போனேன்னா அந்த கேக் ரவுண்டாக ஒரு ஜாம் வச்சு ரவுண்டாக இருக்கும், ஒரு தேங்காய் பூ போட்ட மாதிரி ரோல் கேக். அதை பார்க்கும்போதுலாம் எங்கள் அப்பா ஞாபகம். ஏன்னா சில நாள் அவர் அதை எனக்கு வாங்கி கொடுத்துருக்கிறார். ஓம்பொடி, காரா பூந்தி, அது கரெக்டாக 50 கிராம் வாங்கிட்டு வந்துடுவார் எனக்கும் என் தங்கைக்கு, எங்கள் அம்மாவுக்கு பக்கோடா. அதுக்கப்புறம் மாறிட்டார். அது பேர் ரொம்ப கடின இருதயம். பசி ஒரு நாள் இட்லி கேட்குற எங்கள் அப்பா வாங்கி தரல, போயிட்டார். பணம் பேக்கெட்டெல்லாம் இருக்குது, போயிட்டார். ஆனால் என் தங்கச்சிக்கு அப்பப்போ எதை பார்த்தாலும் அவர் ஞாபகம் வந்துடும். அவளை மறக்கவே மாட்டார். அவங்க அப்பா, எங்கள் அப்பாவை மறக்கவே மாட்டான். ஆனால் ஒன்றும் செய்யலை எங்கள் அப்பா. செய்ததெல்லாம் எங்கள் அம்மா தான். ரத்தத்தை விற்று ஹாஸ்பிட்டலில், அந்தோனி ஹாஸ்பிட்டலில் போய் பிளட்டு கொடுத்து, குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு சகோதரிக்கு ரத்தம் இல்லை, அவங்களுக்கு ரத்தம் கொடுத்து 200 ரூபாய் வாங்கிட்டு வந்து எங்களுக்கு அதில் சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. பல அவமானங்கள், வேதனைகள். ஆனால் ஒரே ஒரு வேலை அவங்களுக்கு ஆண்டவர் அவங்க கூட இருந்தது. எங்கள் பாஸ்டர் சொன்ன ஒரே வார்த்தை, உன் பிள்ளைங்களுக்காக நீ வாழணும். ஆமென் சொல்லுங்க பாலாம். அல்லேலூயா. சில நேரத்தில் பிள்ளைகள் மறந்து தான் போகிறோம் பெற்றோர்கள் செய்யக்கூடிய நல்லதை. அல்லேலூயா. பெற்றோர்கள் செய்கிற நல்ல விஷயத்தை பிள்ளைங்க மறக்கிறோம். அவங்க பசியாக இருந்து செய்ததை மறக்கிறோம். அவங்க அவமானப்பட்டு பிள்ளைகளை வளர்த்ததை மறக்கிறோம். ஆனால் ஒரு நேரம் வரும்போது ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். செய்தாதான் அப்பா, செய்தாதான் அம்மான்னு நினைக்க வேண்டாம். இவங்களால நம்மளை ஆண்டவர் உலகத்துக்கு கொண்டு வந்தாரே, அதுக்காக நன்றி சொல்லுங்க. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. பால சொல்றான், நான் மௌனமாகி ஊமையாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஏன்னா ஏதோ ஒரு ஆசீர்வாதம் எனக்கு இல்லை, என்னால பேச முடியலையா. முக்கியமான வீடுகளில் என்னால் பேச முடியல. நான் எடுத்த டிசிஷன் அப்படியா? ஒருவேளை என் வாழ்க்கை இப்படி சிதைந்து போயிருக்கு, அதனாலயா? என்கிட்ட எதுவுமே இல்லையே, அதனாலயா பேசாமல் இருக்கிறேன்? ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, என்னால் பேச முடியல. அல்லேலூயா. நல்ல சம்பாதிக்கிற மருமகனா இருந்தா வீட்டுக்கு வந்தோடனே ராஜசோறு போடுவாங்க. நல்லா சம்பாதிக்கிற பிள்ளை இருந்ததுன்னா அவனுக்கு எல்லாமே கிடைக்கும். ஒண்ணுமே செய்யாதவனா இருந்தா அவனுக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டான். தெரியுமா? ஒருத்தர் சொல்றாரு, நம்ம ஒண்ணுமே செய்யலைன்னா நம்ம வீட்லயே நம்மளை மதிக்க மாட்டாங்க, பிள்ளைய மதிக்க மாட்டாங்க, புருஷனை மதிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. நீ என்ன சம்பாரிச்சு கொடுத்தியா? நீ என்ன ட்ரெஸ் வாங்கி கொடுத்தியா? நீ என்ன நகை வாங்கி கொடுத்தியா? நீ என்ன கிளிப்பு வாங்கி கொடுத்தியா? நீ எதை செய்த? கேள்வி கேட்பார்கள், துக்கத்தை இன்னும் உண்டாக்குவார்கள். நான் சொல்லுகிறேன், நம்முடைய துக்கத்தை யார் கிளப்பி விட்டாலும், இன்னும் மகா கொடிய துக்கம் நமக்குள்ளே கொண்டு வந்தாலும், கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை துடைப்பார், நம்மை ஆறுதல் படுத்துவார், நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு சில நாட்களுக்கு முன்பாகலாம் என் சொந்த பாட்டி வீட்டில் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு பசிக்கு காத்திருப்பேன். பசிக்கு கொடுமைக்கு காத்திருந்திருக்கேன். சொந்த வீடு. அம்மா இருந்தால் நல்லா இருக்குமே போய் சொல்லலாம். அம்மா இருக்க மாட்டாங்க, வேலைக்கு போயிருப்பாங்க. தண்ணி சோறு இருக்கும், அழுக்கு சோறு, பழைய சோறு. அந்த சோறை போய் வடிகட்டி நாத்தடிக்கும், தண்ணி அலசி அதை சாப்பிட்ருக்கேன். இன்னைக்கு எல்லாரும் வந்து சந்தோஷமாக என்னை பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் அந்த துக்கம் என்னால் மாற முடியல. என் பிள்ளைகள், நான் என் தகப்பனிடத்தில் சில காரியம் கேட்டிருக்கிறேன், அதெல்லாம் எனக்கு கிடைத்தது கிடையாது. இன்னைக்கு என் பிள்ளைகள் கேட்கும்போது நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் எப்படியாவது அந்த பிள்ளைகளுடைய ஆசையை நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. 1000 லட்சத்தை சம்பாதிச்சாலும் ஒரு நாளும் விலகிடார். அல்லேலூயா. அவர் பல துக்கங்களை சொல்ல முடியும். அல்லேலூயா. இடம் இல்லை, வீடு இல்லை, பாய் இல்லை, தலைக்காணி இல்லை. நான் வளர்ந்த சபையில் எனக்கு 4-5 வருஷம் அந்த சபையில் படுத்தேன். நாளைக்கு தரேன்னு 5 வருஷம் கடத்தினாங்க. ஒரு தலைக்காணி எனக்கு கொடுக்கல தூங்குறதுக்கு. என் கூட இருந்த என் தம்பிங்களுடைய தலைக்காணியை போட்டு தூங்கினா அவங்க அப்பா விடிய காலையில் எழுந்து வந்து என் தலையை அப்படி பிடிச்சி அப்படி கீழே போடுவார். தூக்கத்தில் என் பிள்ளை தலைக்காணியில் படுக்கிறியான்னு அப்படி தூக்கி அப்படி போடுவார். டம்மான்னு விழும். எழுந்து பார்த்தா அப்படி என்ன நான் ஏன்டா என் பையன் தலைக்காணியில் படுத்திருக்கேன்னு.
5 வருஷமாக எனக்கு தலைக்காணி தரலை. அல்லேலூயா. எவ்வளோ கஷ்டத்தை கடந்து வந்திருக்கிறேன், எவ்வளோ பத்திரம். ஆனால் நான் சொல்லுகிறேன், என் துக்கத்தை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. எனக்கு உங்கள் துக்கத்தையும் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? உங்கள் துக்கத்தை கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். மகிழ்ச்சியோடு இருங்க. ஆண்டவர் இந்த நிலைமையை மாற்றுவார், இந்த சூழ்நிலையை மாற்றுவார், உன் தீங்கான காரியங்கள்லேருந்து மாற்றுவார். மௌனமாக இருக்கிறியா? இன்னும் மௌனமாக இரு. பேச முடியலையா? நலமானதையும் பேச முடியலையா? உன்னை பேச விடலையா? கவலைப்படாத. ஒரு நாள் வருகிறது, நீ தான் எல்லா காரியத்திலையும் முதன்மையாக இருப்பாய். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சிலர் இருக்கிறாங்க, நீதிமொழிகள் 19:13 சொல்லுகிற, மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கமும் மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்குன்னு சொல்றார். மூடன் பிள்ளை எப்படி மூடனா இருந்தா தகப்பனுக்கு என்ன பண்றான்? துக்கத்தை உருவாக்குறான். பிள்ளைங்க கெட்ட பேர் வாங்குச்சுன்னா யாருக்கு துக்கம்? பெற்றோருக்கு தான் அதிகமாக. யாருக்கு? தாய்க்கு கிடையாது, தகப்பனுக்கு துக்கம். ஆமென் சொல்லுங்க பாலா. அதனால தான் அப்பா என்ன பண்ணுறாங்க, அம்மா அடிக்கிறத காட்டிலும் பயங்கரமாக அடிப்பாங்க. அம்மா அடிக்கிறத காட்டிலும் தகப்பன் அடிக்கணும் பிள்ளைய. ஐயோ, அதுக்குன்னு தூக்கி போட்டு தோச்சி கிழிச்சிடக்கூடாது பிள்ளைய. நம்ம அடியெல்லாம் ரொம்ப தாங்காது பிள்ளைங்க. அடித்து வளர்க்கணும் பிள்ளைங்களை.